விசேஷ நாட்கள்ல தலைவர் படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் கூட யார் யாரோட படங்கள் எத்தனை படங்கள் வெளியாச்சு அப்படின்றத இப்போ பார்க்குறோம். இப்போ 1975 தலைவருடைய முதல் படம் அபூர்வ ராகங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன், அதுக்கப்புறம் ஸ்ரீவித்யா, ஜெயசுதா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த அபூர்வ ராகங்கள் இந்த படம் வந்துச்சு. இது கூடவே பூம்பா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் இயக்கத்தில் TN பாலு அவர்களின் வசனத்தில் மூகா முத்து மற்றும் பத்மபிரியா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த அணையா விளக்கு இந்த படம் கூட வந்திருக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்ற படங்களில் வந்து AS பிரகாசம் அவர்களுடைய பிரியாவிடை இந்த படம் வந்து முத்துராமன் பிரமிளா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த இந்த பிரியாவிடை படம். ஆக 1975 ஆகஸ்ட் 15க்கு 3 படங்கள் ஒன்றா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் 1977 பார்த்தீங்கன்னாக்கா துரை இயக்கத்தில் தலைவர் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ரகுபதி ராகவ ராஜாராம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தலைவரோட விஜயகுமார், சுமித்ரா, ஜெயச்சந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இதுக்கோட வசனங்கள் வந்து ராம் ரஹீம். இந்த ராம் ரஹீம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராம்நாராயண் ராஜசேகர் அவர்களும் ரஹீம் என்றது வந்து MA காஜா அவர்கள். இந்த 3 பேரை வந்து ரூம்மேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. துரை அவர்கள் டைரக்ஷனில் இவர்களோட வசனத்தில் வெளியே வந்த படம் இந்த ரகுபதி ராகவன் ராஜாராம். இந்த படத்தோட ரிலீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் புரட்சித் தலைவர் MGR அவர்களும் லதா அவர்கள் இணைந்து நடித்த மீனவ நண்பன் இந்த படம் வந்து இந்த ஆகஸ்ட் 12 1977 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் வந்து 1978 ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் சரத்பாபு, அதுக்கப்புறம் ஃபட்டாபட் ஜெயலட்சுமி, சோபா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் முள்ளும் மலரும். இது கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 10 அன்னைக்கு இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயக்கத்தில் 2 நட்சத்திரங்கள் அறிமுகமான படம் சுதாகர் மற்றும் ராதிகா இவர்கள் நடிப்பு வெளிவந்த படம் கிழக்கே போகும் ரயில். இதை வந்து அம்மன் கிருஷ்ணன் சார்பில் SA ராஜகோன் அவர்கள் தயாரிப்பில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதே ஆகஸ்ட் மாதம் 18 அன்னைக்கு NS மணியன் அவர்களுடைய இயக்கத்தில் டாக்ஸி டிரைவர் என்ற படம் வெளிவந்தது. இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மற்றும் ஸ்ரீதேவி. இந்த படத்தை தயாரித்தவர் அன்றைய ஸ்ரீதேவியின் மேனேஜர் திரு ஜாக்பாட் சீனிவாசன் சொல்லுவாங்க, TR சீனிவாசன் அவரோட தயாரிப்பில் ஒரே டைமில் 2 படம் அவர் தயாரிச்சிருக்காரு. இதே தேதியில் இன்னொரு படமும் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்கா பாலு அவர்கள் இடத்துல ராஜாவுக்கேத்த ராணி என்ற திரைப்படம். இதுவும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் மற்றும் ஸ்ரீதேவி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1979 ஆகஸ்ட் 10 அன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், KR விஜய் அவர்கள் நடிப்பில் முக்கிய கதாபாத்திரத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நான் வாழ வைப்பேன் யோகானந்த் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம். இசைஞானி இளையராஜா. இந்த படத்தோட வெளிவந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா TR ராமண்ணா அவர்கள் இயக்கத்தில் சுமன் இந்திராணி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த நீச்சல் குளம் என்ற படம் ரிலீஸ் ஆச்சு. இது கூடவே IV சசி அவர்கள் இயக்கத்தில் விஜயகுமார், ரவிக்குமார், ஸ்ரீதேவி இவர்கள் நடிப்பில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையில் வெளிவந்த படம் பகலில் ஓர் இரவு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக இந்த வருஷம் 79 ஆகஸ்ட்ல தலைவர் படங்களோட சேர்த்து மொத்தம் 3 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் 1980 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 அன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் போட்ட சவால் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு KRG தயாரிப்பில் மகேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் இரட்டை வேடத்தில் நடித்த படம் ஜானி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இது கூடவே MA காஜா அவர்கள் இயக்கத்தில் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில் AV ரமணன், தீபா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் காதல் 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 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் சங்கர் கணேஷ் இசையில் விஜயானந்த், சுஜாதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் நீர் நிலம் நெருப்பு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா PS வீரப்பா அவர்கள் இயக்கத்தில் மேகத்துக்கும் தாகம் உண்டு என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல நடித்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சரத்பாபு மற்றும் மும்பை நடிகை ரஜினி சர்மா. 1981 பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதம் 7 அன்னைக்கு நம்ம ஹேம்னா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் CV ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்களும் மாதவி இணைந்து நடித்த கர்ஜனி என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆன 1 வார இடைவெளிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா கவிதலை அவர்கள் தயாரிப்பில் SP முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் சரத்பாபு, லக்ஷ்மி, விஜய் சாந்தி, சரிதா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த நெற்றிக்கண் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இதே மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 நாள் முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 10 அன்னைக்கு இயக்குனர் K விஜயன் அவர்கள் இயக்கத்தில் விவேகானந்தா பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவகுமார், சரிதா அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ஆனி வேர் என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இதே ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா GN ரங்கராஜன் அவர்கள் இயக்கத்தில் பிரதாப் போத்தன், ஸ்ரீபிரியா, சுமலதா அவர்கள் நடிப்பில் வெளியான
தரையெல்லாம் செண்பகப்பூ இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாட்களாக படப்பிடிப்பு நடத்தப்பட்ட படம் டிஎன் பாலு அவர்களோட சொந்த படம் சங்கர்லால். இது வந்து நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்களும் ஸ்ரீதேவி அப்புறம் சீமா இவர்கள் நடிப்பில் வெளியே வந்த படம் சங்கர்லால். இந்த படம் இந்த ஆகஸ்ட் 15 தான் கூட ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பாலசுப்ரமணியம் அண்ட் கோ ஏவிஎம் நிறுவனத்திலிருந்து வந்த தயாரிப்பு. ராமநாராயண் அவர்கள் இயக்கத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த், வாகை சந்திரசேகர், அருணா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த சிவப்பு மல்லி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் சுதாகர், சுமலதா அவர்கள் நடிப்பில் பெண் மனம் பேசுகிறது என்ற படம். இது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது கர்ஜனை கூட ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தத்தில் இந்த 7க்கும் 15 இந்த 2 வாரத்தில் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 8 படம் 1981 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் 1982 இது வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு உலகநாயகன் அவர்கள் நடிப்பில் ஏவிஎம் தயாரித்த பிரம்மாண்ட தயாரிப்பு சகலகலா வல்லவன். இங்கே பி ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் கூட அம்பிகா, ராதா இவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் எங்கே கேட்டுக்கிறோம். இந்த 2 படத்தையும் இயக்கியவர் எஸ்பி முத்துராமன் அவர்கள். 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சுங்க. 2மே வெற்றி படமும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டி.ஆர். சீனிவாசன் அவர்கள் தயாரிப்பில் ராமநாராயணன் அவர்கள் இயக்கத்தில் கண்ணே ராதா என்ற படம் கார்த்திக், ராதா அவர்கள் ஜோடியாக நடிக்க இந்த படம் இது கூட ரிலீஸ் ஆச்சு. அது கூடவே மீண்டும் அது ஒரே நாளில் ராமநாராயணன் அவர்களோட இன்னொரு படம், அது வந்து மோகன் பூர்ணிமா அவர்கள் நடிப்பில் தீராத விளையாட்டு பிள்ளை இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மோகன், இளையதிலகம் பிரபு, சுகாசினி அவர்கள் நடிப்பில் சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இயக்கத்தில் லாட்ரி டிக்கெட் என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 1982 இந்த ஆகஸ்ட் 15 5 படம் ரிலீஸ் ஆகி 1993 தன்னுடைய நண்பர்களுக்காக தானே கதை, திரைக்கதை, வசனம் எழுதி தயாரித்து முக்கிய வேடத்தில் நடித்து கே. நடராஜ் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படம் வள்ளி. இந்த படம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி 1993 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சத்யராஜ் அவர்களோட மேனேஜர் எம். ராமநாதன் அவர்கள் தயாரிப்பில் பி. வாசு அவர்கள் இயக்கத்தில் சத்யராஜ், சுகன்யா, ரகுமான், கஸ்தூரி இவர்கள் நடிப்பில் பி. வாசு அவர்கள் இயக்கிய உடன்பிறப்பு என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளையதிலகம் பிரபு, குஷ்பு அவர்கள் நடிப்பில் மனோஜ்குமார் அவர்கள் இயக்கத்தில் ராஜகாளியம்மன் அவர்கள் தயாரித்த மறவன் என்ற திரைப்படமும் இந்த ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் பெரிய இடைவெளி. 2002 தான் தலைவர் அவர்கள் லோட்டஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் தயாரித்து நடித்த படம் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த பாபா திரைப்படம். அது வந்து பாபா வந்தது சோலோ தான், அது கூட இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் பெரிய இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பி 2023 ஆகஸ்ட் 10ஆம் தேதி சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் நம்ம நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இயக்கத்தில் தலைவர் நடித்து வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி கணேஷ் மற்றும் லீலா சாம்சன் அவர்கள் நடிப்பில் வான் 3 என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு அவார்டு ஃபிலிம் மாதிரி தான் தோணுச்சு அவங்க படம் எடுக்கப்பட்ட விதம். ஆக மொத்தத்தில் இதுதான் தலைவருடைய ஆகஸ்ட் மாதம் அவர் கூட வெளியான படங்களோட பட்டியல்.